ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, முதல்ல எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங் காய்ஸ். காலையில் எழுந்த உடனே ஒரு சேடான அப்டேட் வந்திருக்குன்னே சொல்லலாம். முக்கியமாக நீங்களும் இவரோட ஃபேனாக இருப்பீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு நல்ல ரசிகர் மத்தியில் ஒரு பேர் எடுத்த வீரர் யாருமே இல்லை. நம்ம ஷிக்கர் தவான் பார்த்தீங்கன்னா, அவர் இதோட இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து ஓய்வு அறிவிச்சிட்டாரு. ரொம்பவே வருத்தமான ஒரு நியூஸ்ன்னு சொல்லலாங்க. ஏன்னா அவர் ஒரு நல்ல ஒரு வீரர், சிறந்த லெஃப்ட் ஹேண்டர். அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, ஓய்வு வீடியோவை அவரோட இன்ஸ்டாகிராம் பதிவில் விட்டார். அப்போ அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்திய அணிக்கோசம் நான் விளையாடணுன்னு நினச்சது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இவ்வளோ மெமரிஸ் கொடுத்த ரசிகர்களுக்கும் வீரர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து நான் ஐபிஎல் விளையாடுவேன். ஐபிஎல் எனக்கு விளையாடுறது ரொம்பவே மகிழ்ச்சி. அதில் ரொம்ப நான் பிடிச்சி தான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷிக்கர் தவான் பேசியிருக்காப்புல. ஆமாங்க, இவர் ஷிக்கர் தவான், இவரை செல்லமாக காபான்னு சொல்லிட்டு எல்லாருமே நிக்நேம் வச்சு கூடுவாங்க. ஏன்னா செம பிளேயருங்க இவர் ஆடாத அந்த நாக்கெல்லாம் ஒன்று அந்த ஏறி ஒரு கவர் டிரைவ் அடிப்பார் பாருங்க, என்ன ஷாட்டு, அதெல்லாம் ஒன்றும் அப்படியே மனசுக்குள்ளே பதிஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பிளேயர். பட் அவருக்கு இந்திய அணியில் வாய்ப்புகள் மறுத்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சுங்க அவர் விளையாடி, இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் விளையாடி கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. அவர் ஒரு இன்ஜுரியால் போனார். அதுக்கப்புறம் இந்திய அணி தொடர்ந்து அவருக்கு வாய்ப்பு தரல. இன்ஜுரியிலேருந்து மீண்டு வந்தார். ஆனால் அவருக்கான வாய்ப்புகள் கரெக்டாக கிடைக்கலன்னு தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபார்மும் கொஞ்சம் பேடாக தான் இருந்துச்சு சமீபத்தில் ஐபிஎல்லும் சரி. அதனால் அவருக்கு வாய்ப்புகள் மறுத்துச்சுன்னு சொல்ல முடியாது. அவரும் கொஞ்சம் ஃபிட்னஸ்லேயும் கொஞ்சம் நல்ல கவனத்தை செலுத்தியிருந்தால் கண்டிப்பாக இந்திய அணியில் வாய்ப்பு தொடர்ந்து கிடைச்சிருக்கும். ஏன்னா கௌதம் கம்பீருக்கு அடுத்தது ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஓப்பனராக இந்திய அணியில் இருந்தது இவர் தான். இவரும் போயிட்டதுக்கப்புறம் இது வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டர் யாரும் வரல. இப்போ தான் ஜெய்ஸ்வால் வளர்ந்துட்டு இருக்காரு. அவர் டெஸ்ட்டு மட்டும்தான் விளையாடுறாரு, டெஸ்ட்டு T20 விளையாடுறாரு. ஆனால் ஷிக்கர் தவான் 3 விதமான ஃபார்மெட்லேயும் விளையாடிட்டு இருந்த பிளேயர். கண்டிப்பாக அவரோட நாக்கில் எனக்கு நல்ல மெமரிஸ் இருக்குது. இந்த ஐசிசி சாம்பியன் ட்ராஃபிலாம் சூப்பராக விளையாடி இருக்கார் 2017. அந்த அளவுக்கு நல்ல ஒரு டேலண்ட் பிளேயர். பட் எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது அவர் இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட்டு விட்டு இருக்கிறது. பட் இதுக்கு மேலே வாய்ப்பு கிடைக்காது, ஏன் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவர் விட்டுருப்பார். அவரோட ஆட்டத்தை இதுக்கு மேலே நம்ம ஐபிஎல்லில் மட்டும்தான் பார்க்க முடியும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், ஷிக்கர் தவான் இந்திய அணியில் வாய்ப்பு மறுத்துச்சா, இல்லை வாய்ப்பு கொடுத்து அவர் சரியாக பயன்படுத்திக்கலையா, இன்ஜுரியால் அவர் போயிட்டாரா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நீங்கள் ஒரு ஷிக்கர் தவான் ஃபேனா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் கமெண்டில் ஒரு ஷிக்கர் தவான் பேர் போட்டு ஒரு ரெட்டின் ஹார்ட் போடுங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் ஷிக்கர் தவானுக்கு ஃபேன் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.